பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம். பாரத்வாசி அகர்பத்தி. நடிகர் ரஜினிகாந்தை சீமான் சந்தித்தது குறித்து நடிகை விஜயலட்சுமி விமர்சித்துள்ளார். உங்க வாய் தான் சொல்லுச்சு, அவர் கன்னடாக்காரு, அவர் மேல உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடையா அவரை கொச்சப்படுத்தினீங்களே, அதை மறந்துட்டப்ப நேற்று அவர் வீட்டில் பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்லை? விஜயன் அங்கிட்ட தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க, உங்கள் மேலே நான் வந்து வழக்கு கொடுத்தா திமுக காலில் போய் விழுறீங்க. உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான். நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும். என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையாக போட்டிருக்காரு. எங்கள் அக்கா நடக்கக்கூட முடியாமல் பேரலிசிஸ் ஆன மோசமான நிலைமையில் இருக்காங்க. அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ராவும் பகலுமா டார்ச்சர் பண்ணி எடுத்தார். அதை தாங்க முடியாமல் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமாக மேடையாக பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு சுற்றிட்டுருக்கிறாரு. யாரும் சீமானை சப்போர்ட் பண்ணாதீங்க. பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம். பாரத்வாசி அகர்பத்தி.